திரு எடப்பாடி பழனிசாமி இதை வேறு விதமாக அணுகியிருக்கிறார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு எடுக்கப்பட்ட நடவடிக்கை அப்படின்னு. இதில் காவல்துறையோ இல்லை நீதிமன்றமோ இந்த விஷயத்தை சரியாக அணுகலைன்ற அதிருப்தி அவருக்கு இருக்கா? அரசியல் காழ்ப்புணர்ச்சிங்கிற வார்த்தையை அதனால தான் பயன்படுத்துகிறாரா? இல்லை, நடந்தது இப்போது சில ஆதாரங்களின் அடிப்படையில் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்குது. ஆனால் அதற்குரிய காரணங்கள் என்ன அப்படின்றதுல வேறுபாடு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போது நம்ம பிரகாஷ் சார் சொன்னார் அது கொலை வரைக்கும் அப்படின்ற காரணம். ஆனால் அதில் இருக்கிற காரணங்கள் என்ன, அந்த விஷயத்தில் தான் சந்தேகம் வருகிறது. என்னென்றால் இப்போ கடத்தப்பட்டார் அப்படின்னு சொன்னோம். கடத்தப்பட்டவர் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் எப்படி மறுபடியும் கொண்டு வந்து விடப்பட்டார் அப்படின்றது இது ஒரு விஷயம். அப்புறம் ஏடிஜிபி அவருடைய கார்லேயே எப்படி கடத்தி கொண்டு போவாங்க, இது ஒரு கேள்விக்குறியான விஷயம். அதாவது இந்த மாதிரி ஒரு கொலை நோக்கத்துக்காகவா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் இது திருமணம் நடந்தது ஏப்ரல் 14ஆம் தேதி, 15. ஆமாம், ஏப்ரல் 15ஆம் தேதி, 2 மாதம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் அந்த லக்ஷ்மின்ற அந்த நம்ம தனுஷுடைய அம்மா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஏற்கனவே திருவள்ளூர் ஸ்டேஷனில் புகார் தெரிவித்தோம், அங்கே 2 குடும்பமும் சமரசம் பேசி நாங்கள் முடிவெடுத்து தான் நாங்கள் விலகி போனோம், நீதிமன்ற வழக்கில் கூட நாங்கள் போய் எங்கள் புகாரை வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு திருவள்ளூர் கோர்ட்டில் நாங்கள் சொன்னோம். அப்படி இருக்கும்போது அவங்களே சொல்கிறாங்க இதில் ஜெகன்மூர்த்தியார் அவர்களுக்கு நேரடி தொடர்பு எங்கே இருக்குது, அந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி அந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் சொல்கிறாங்க எங்களுக்கு எந்த விதத்திலையும் அச்சுறுத்தல் வரலை. அப்போது இது ஏதோ ஒரு டிப்ளமேட்டிக்காக இது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிரிக்க காரணம் கூட இருக்கலாம். அந்த பிரிக்கிற காரணத்தை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மோசடியாக எடுத்துகிட்டு போகாமல் வேற வகையில் அது எடுத்துகிட்டு போகலாமா, உளவியல் ரீதியாக பிரிக்க வைக்க முடியுமா அப்படின்ற எண்ணமும் இருந்திருக்கலாம். ஆனால் எந்த எண்ணம் இருந்தாலும் சரி, ஒரு ஒரு அதிகாரி இப்போ ஒரு அதிகாரி இல்லை, 2 பேரும் தனுஷும் விஜயஸ்ரீயும் மேஜர், சட்டம் அவங்கள திருமணம் செய்து கொள்வதற்கு அனுமதிக்குது. சட்டம் 2 பேருக்குமே தெரியும், திரு ஜெயராமுக்கும் தெரியும், திரு பூவை ஜெகன்மூர்த்திக்கும் தெரியும்னா அங்கே உளவியலாக பிரிச்சா என்ன, வேறு எந்த விதமான அணுகுமுறையை மேற்கொண்டா என்ன, அது சட்டப்படி தவறுன்னு 2 பேருக்கும் தெரியாதா? இல்லை, அது சட்டப்படி தவறுன்றதை நம்ம சொல்லிடுறோம். நம்ம இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் வச்சு திருமணம் செய்கிறதும் சட்டப்படி தவறு தான், அதையும் நம்ம அப்படி எடுத்துக்கலாம். அது அடித்து உடைச்சதை நம்ம நியாயப்படுத்த முடியாது அதற்காக. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா இடத்துலையும் நடக்குதுன்னு ஒன்று. ஆனால் அதிகாரிகள் மட்டத்தில் இந்த விஷயம் இப்படி நடக்கலாமா? எல்லா இடத்துலையும் நடக்குது. ஆனால் இது யார் பண்ணுறா? மக்கள் பிரதிநிதியும் மக்களை காக்க வேண்டிய ஒரு காவல்துறை உயர் அதிகாரியும் செய்யும் போது தானே இது கூடுதலாக விமர்சனத்திற்குள்ள. நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணுன்றதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. அதாவது விசாரிக்கப்பட வேண்டும், நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியதுல மாறுபட்ட அரசியல் காழ்ப்புணர்ச்சி. திரு ஜெகன்மூர் என்ன சொல்றாருன்னா, பட்டியலின மக்களின் குரலாக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் ஒலிக்கும் திரு ஜெகன்மூர்த்தி அவர்களை குறிவைத்து நடத்தப்படும் இந்த அரசியல் காழ்ப்புணர்வு நடவடிக்கை என்பது நாளுக்கு நாள் வலுவடைந்து வரும் கூட்டணியை கண்டு ஆளும் திமுக அரசு பயந்து வருவதையே காட்டுகிறது அப்படின்னு என்ன ஸ்டாண்ட்ல அவரை விசாரிக்க போறீங்கன்ற இடத்துல 500 காவலர்கள் எதற்கு? 500 காவலர்கள் எதற்கு? அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இல்லையா? நம்ம கட்சிக்காரங்க அவரை அணுகுவதற்கு அனுமதிக்கல. நீங்க சம்மன் அனுப்பி திருவள்ளூர் தேசிய நெடுஞ்சாலையில ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, போராட்டம் நடத்துறாங்க. அங்க 2 மணி நேரத்துக்கு மேல போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. ஐயா சீமானை விசாரிக்கும் போது எந்த அளவுக்கு கூட்டம்? ஐயா செந்தில் பாலாஜிய வருமான வரித்துறை விசாரிக்கும் போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்து அந்த காயத்ரின்ற வருமான வரித்துறை அதிகாரிகளை கையை முறுக்கி அவர் வைத்த இந்த 30 ரூபா பைய கூட பிடுங்கி. தவறுதானே? அப்பவும் கண்டிச்சோம், பேசணும், விவாதிச்சோம், எல்லாமே பண்ணாங்க. அதை அரசு நியாயப்படுத்துது. அதே மாதிரி செந்தில் பாலாஜி நியாயப்படுத்தினார் இல்லையா அந்த நேரத்துல? அவங்க நியாயப்படுத்துவாங்க, செஞ்சவங்க நியாயப்படுத்துவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது செலக்டடா நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்றத அவர் கேட்கிறார். செலக்டட் ஆக்ஷன். ஒரு கமிஷனர் ஞானசேகரன் அதை மட்டும் கிளாரிஃபை இல்ல, பல்கலைக்கழக வழக்கு இல்ல, என்ன இந்த செலக்டட்ங்கிற வேர்டு மட்டும் நீங்க டீகோட் பண்ணா புரிஞ்சிடும் பார்க்குற மக்களுக்கு. திட்டமிட்டே திரு பூவை ஜெகன்மூர்த்தி சிறுவன் கடத்தல் விவகாரத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தானே நீங்க இவ்வளவு நேரம் பேசுனதுடைய சாராம்சம். அப்படிதானே இபிஎஸ் சந்தேகப்படுவதாக நீங்க சொன்னீங்க.
எந்த அடிப்படையில அவருக்கு இதுல தொடர்பே இல்லைங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு திரு இபிஎஸ்ஓ இல்ல திரு பொன்வில்சனோ வந்தாங்க? தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எப்படி அது விசாரணையின் முடிவுல தானே தெரியும். ஆமா, விசாரணை பண்ணுங்க. 500 காவலர்கள் எதற்கு? அது இல்லாம விசாரணை பண்ணி இப்ப நீதிபதி சொல்றாரு நீங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டீங்கன்றாரு. அப்ப எந்த அளவுக்கு அது வந்துருச்சு? அதுதான் சொல்றேன் நான். இப்போ அந்த அளவுக்கு நம்ம போகும்போது இப்ப நீதிமன்றமே என்னன்னா அது சட்டப்படி ஒரு ஹைகோர்ட் கைதுக்கு உத்தரவிட முடியுமான்றது ஒரு சட்ட சிக்கல் இருக்குதாங்க. சரி, ஏன் கோர்ட்டுக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டே கூட வாரண்ட் தான் சப்மிட் பண்ண முடியும். கோர்ட்டுக்கு நீங்க கேக்குறீங்க இல்லையா, திரு பூவை ஜெகன்மூர்த்தியை விசாரிப்பதற்காக காவல்துறை போறாங்க, அங்க கட்சிக்காரங்க இருக்கிறாங்க, அவங்கள சமாளிக்க முடியல. அப்போ காவலர்கள் அதிக எண்ணிக்கையில குவிக்கப்படுகிறாங்க, வஜ்ரா வாகனம் வருது, இவ்வளவையும் அவங்க கட்சிக்காரங்க எதுக்குறாங்க. அப்புறம் தேசிய நெடுஞ்சாலையில அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, போராட்டம் பண்றாங்க, 2 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல்லாம் ஏற்படுது. கட்சிக்காரங்களை விசாரிக்க போகும்போது இந்த இடைஞ்சல்கள் வர்றது நம்ம கடந்த காலங்கள்லையும் பார்க்கிறோம். கோர்ட்டுக்கு வர்றாங்க, அங்க நீதிபதி இருக்கிறாரு, சட்டத்தின் அடிப்படையில் தானே ஒரு நடவடிக்கை எடுக்க போறாங்க நீதிமன்றமோ நீதிபதியோ. அங்க ஒரு 300 வழக்கறிஞர்களோடு அங்க போய் நம்ம ஸ்ட்ரென்த்தை மாச காமிச்சு அது ஒரு அச்சுறுத்தும் விதமா ஏன் நடந்துக்கிறீங்க அப்படின்னு நீதிமன்றம் கேள்வி கேட்குது. அது நியாயப்படுத்துறீங்களா? அது எப்படி அச்சுறுத்தும் விதமா வர முடியும்? 300 நீதிபதிகளோட வழக்கறிஞர்களோட எப்படி சொல்ல முடியும்? அது இப்ப அவங்க வேற ஏதாவது போராட்டம் பண்ணாங்களா, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா, இல்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தினாங்களா, ஏன் 300 வழக்கறிஞர்கள் பண்ணாங்களா? ஒரு எந்த விதத்துல அவங்க அச்சுறுத்தலை எண்ணிக்கையில 300 வழக்கறிஞர்கள் போறதை எப்படி நியாயப்படுத்த முடியும்னு கேக்குறோம். ஒரு வழக்குக்கு ஒருத்தர் ஆஜராகிறாரு, 5 பேர் 10 பேர் போறதுக்கும் 300 பேர் போறதுக்கும் அது ஒரு பார்க்கும்போது அதுக்கான அந்த தோற்றம் வேற ஒரு பெர்செப்ஷன் ஏற்படுத்தலையான்னு கேக்குறேன். பெர்செப்ஷன் ஏற்படுத்தும், ஆனா எந்த விதத்துல அச்சுறுத்தல், அது எந்த விதத்துல ஜனநாயகத்துக்கு முரண்பாடு? அது இந்த விஷயம் வரணும்ல சட்டத்தின் முன்னாடி. எந்த விஷயத்துல ஜனநாயகத்துக்கு முரண்பாடு உள்ளது, எந்த விதத்துல அச்சுறுத்தலை ஏற்பட்டது, அதற்கான ஆதாரங்கள் இருக்கணும் இல்ல. அதையெல்லாம் தாண்டியதுதான் நீதிமன்றம், அதையெல்லாம் தாண்டியதுதான் நீதிபதி. நீங்க அச்சுறுத்தலுக்காக நீதிபதி என்னைக்கும் எந்த இடத்துலயும் பணிய மாட்டாரு. ஒரு கூட்டத்தை பார்த்து பணியக்கூடிய ஏன் 300 வழக்கறிஞர்கள்? அதுக்கு ஏதாவது ஒரு நியாயமான காரணங்கள் இயற்கையா வந்துருவாங்க. அதாவது எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு பாசத்தோடய ஒரு அதிகாரி மேல இன்றைக்கு ரெய்டு எல்லா இடத்துலயும் நடக்கும் பொழுது கூட ஆயிரக்கணக்கான பேர் நிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் அச்சுறுத்தலை ஏற்படுத்துறாங்களா, நகரார ஏற்படுத்துறாங்களான்றதுதான் கேள்வி. ரெய்டு நடக்கிற சம்பவ இடத்துக்கு வருவாங்க, ஆதரவு தெரிவிக்க, மன ரீதியாக ஆறுதலாக இருக்கிறோங்கிறது. கோர்ட்டு வளாகத்திற்குள்ள 300 பேர் வருவாங்களா? வழக்கறிஞர்கள் ஆதரவாவதுக்கு வழி இருக்குதுல. இப்போ 300 நம்ம எண்ணிக்கை பண்ணல, ஆனா ஒரு குத்து நாம கூட கேட்கல, இந்த கேள்வியை நாம கூட கேட்கல, நீதிபதி கேட்கிறாரு. ஏன் இல்ல, அதுதான் நீதிபதி கேட்கிறான்றதுக்காக நீதிபதி சொல்றதெல்லாம் நம்ம சரின்னு ஏத்துக்க முடியாது. நீதிபதி தீர்ப்பதான் ஏத்துக்க முடியும், அவர் சொல்ற கருத்தெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியாது. இப்ப உச்ச நீதிமன்றத்துல தெரிஞ்சிடும். இப்ப உச்ச நீதிமன்றத்துல இது உண்மை, இது மாதிரி கொடுக்கலாமா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், இதே மாதிரிதான் அண்ணா பல்கலைக்கழக வழக்குல கமிஷனர் பேட்டி கொடுத்தாரு அப்படின்றத நீதிமன்றம் கண்டிச்சுது. ஆமா, அன்றைக்கு அந்த நீதிமன்றம் சொன்னதை ஏத்துக்கலையா நம்ம அரசாங்கம்? உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்கல்ல, இந்த வார்த்தைகளை நீக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்கல்ல, அன்றைக்கு அது நியாயமா பட்டதா இல்லையா? ஜெயராம் விவகாரத்துல நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்ன பண்ண போகுது? அதே மாதிரி சிடிஆர் ரிப்போர்ட் இன்னைக்கு சொல்றோம், சிடிஆர் ரிப்போர்ட் தான் ரொம்ப முக்கியமாகுதுன்னு. ஆனா அதே ஞானசேகரன் வழக்குல, அண்ணா பல்கலைக்கழக வழக்குல 13 முறை சண்முகம், கோட்டூர் சண்முகம் பேசியிருக்காரு ஒருத்தர்கிட்ட. அதே மாதிரி யார் யாரில் பேசியிருக்காரு சிடிஆர், அதை மையப்பொருளா வச்சு அவர்களையெல்லாம் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்படலையே, அவர்களாம் நீதிமன்றத்தில் நிறுத்தி வைக்கப்படவில்லையே. ஓகே.